அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது ஷார்ட் நியூஸ் வழங்கும் டாப் ஸ்டோரிஸ். இன்றைய தினம் 2024ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 30ஆம் திகதி திங்கட்கிழமை. இன்றும் கூட நாட்டில் இடம்பெற்ற முக்கியமான செய்திகளை ஒரு தொகுப்பாக நாங்கள் உங்களுக்கு வழங்குகிறோம். அந்த வகையிலே மீண்டும் நாட்டிலே காலநிலை மாற்றம் ஏற்பட போவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இன்று முதல் அடுத்த சில நாட்களில் நாட்டின் வடக்கு, வடமத்திய, கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் மழை வீழ்ச்சியில் சிறிதளவு அதிகரிப்பு எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வடக்கு, வடமத்திய, கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மாத்தளை மாவட்டத்திலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் எனவும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகளவான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏனைய பகுதிகளில் மாலை அல்லது இரவு நேரங்களில் பரவலாக மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும். மேல், சபரகமுவ மற்றும் தென் மாகாணங்களில் சில இடங்களில் 75 மில்லிமீட்டர் அளவில் ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும். நாட்டின் வடக்கு, கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் காற்றானது அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 30 முதல் 35 கிலோமீட்டர் வரை ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும். மேல், சபரகமுவ, மத்திய மற்றும் தென் மாகாணங்களின் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை நிலவும். இடியுடன் கூடிய மழையுடன் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடுவதுடன் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் எதிர்வரும் 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் திகதி முதல் ஆரம்பமாகிறது. அரசாங்கத்தினால் நடைமுறைப்படுத்தப்படவுள்ள தூய்மையான இலங்கை வேலை திட்டம் எதிர்வரும் 1ஆம் திகதி ஆரம்பிக்கப்பட உள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் இந்த வேலை திட்டம் இடம்பெற உள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. தூய்மையான இலங்கை திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக ஜனாதிபதி சேலனி ஒன்று அண்மையில் ஸ்தாபிக்கப்பட்டது. ஜனாதிபதியின் செயலாளர் டாக்டர் NS குமாரநாயக்க, பதில் போலீஸ் மா அதிபர் மற்றும் முப்படைகளின் தளபதிகள் உட்பட 18 பேர் ஜனாதிபதி செயலணியில் உள்ளடக்கப்பட்டுள்ளனர். இந்த ஜனாதிபதி செயலணியின் பொறுப்புகள் தூய்மையான இலங்கை திட்டத்தை திட்டமிடல், வழிகாட்டுதல், நடைமுறைப்படுத்தல், முன்னேற்றத்தை மீளாய்வு செய்தல் மற்றும் குறிப்பிட்ட கால எல்லைக்குள் நிறைவு செய்தல் என்பனவாகும். போக்குவரத்து விதிமீறல்களில் ஈடுபட்ட 8000க்கும் அதிகமான சாரதிகளுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து விதிகளை மீறிய குற்றச்சாட்டில் 8000க்கும் அதிகமானோருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் பேச்சாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. பண்டிகை காலத்தில் வீதி விபத்துக்களை குறைத்துக் கொள்ளும் நோக்கில் போலீசாரால் விசேட போக்குவரத்து சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அதன்படி நேற்று காலை 6 மணியுடன் நிறைவடைந்த 24 மணித்தியாலங்களில் 8068 பேருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் பேச்சாளர் புத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார். 2025ஆம் ஆண்டில் பாடசாலை நாட்களை குறைப்பதற்கு தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டில் பாடசாலை இடம்பெறும் நாட்களின் எண்ணிக்கையில் திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. அரசாங்கம் வருடத்திற்கு 210 நாட்களுக்கு பாடசாலைகளை நடாத்தினாலும் அடுத்த வருடத்தில் அதன் எண்ணிக்கையை 181 நாட்களாக குறைக்க கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. அதிக அளவிலான அரசு விடுமுறைகளுடன் முதல் தவணை தொடங்குவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதால் அரசு அங்கீகரிக்கப்பட்ட தனியார் பாடசாலைகள், அரசாங்க பாடசாலைகள் மற்றும் பிரிவினா மாணவர்கள் வருடாந்த கற்றலுக்கான வருகை தரும் நாட்கள் இவ்வாறு குறைக்கப்பட்டுள்ளது. இதன்படி 2024ஆம் ஆண்டுக்கான 3ஆம் தவணையை நிறைவு செய்யும் வகையில் முதல் 3 வாரங்கள் ஜனவரி 2ஆம் திகதி முதல் 24ஆம் திகதி வரை நடைபெற உள்ளது. தொழில்நுட்ப ரீதியாக அடுத்த ஆண்டுக்கான கல்வியாண்டு ஜனவரி 27ஆம் திகதி ஆரம்பிக்கப்படும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. அடுத்த வருடத்திற்கான 26 பொது விடுமுறை நாட்களில் 4 விடுமுறை நாட்கள் மாத்திரமே வார இறுதி நாட்களில் வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏனைய அனைத்தும் வார நாட்களாக இருப்பதால் 210 நாட்களுக்கு பாடசாலைகளை நடத்த இயலாது. இதனால் பாடசாலைகளை நடத்தும் நாட்கள் 181ஆக மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. வியாபார சந்தையினை கட்டுப்படுத்துவது என்பது அவ்வளவு நல்ல விடயம் அல்ல. அது சுதந்திரமாக இயங்க வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்திருக்கிறார். அது மாத்திரமல்லாமல் என்னுடைய காலத்தில் மக்களுக்கு எந்த குறையும் இருக்கவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். எனக்கு பாதுகாப்பு தொடர்பில் எந்த குறையும் இல்லை. இருந்த குழுவினை குறைத்துள்ளார்கள். மைத்திரி காலத்தில் மக்களுக்கு எதற்கும் குறை இருக்கவில்லை என்றாலும் இப்போது இருப்பவர்கள் போதும். வியாபார சந்தையினை கட்டுப்படுத்துவது என்பது அவ்வளவு நல்லதல்ல. அது சுதந்திரமாக இயங்க வேண்டும். தனிப்பட்ட வியாபாரிகள் இடையேயும் போட்டித்தன்மைகள் நிலவுகின்றன. கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுவதால் தேவையற்ற பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க நேரிடும். நான் இன்னும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் தான் இருப்பேன்.
பலரும் இப்போது வழக்குகளை தொடர்ந்துள்ளார்கள். மாகாண சபை தேர்தல்களில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் நிலவும் என்பது தெரியாது. அதனை பார்த்துத்தான் நாங்கள் தீர்மானிப்போம் என்றார். மட்டக்களப்பு மாவட்ட எல்லை பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஹிஸ்புல்லா தெரிவித்திருக்கிறார். மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவரும் பிரதி அமைச்சருமான அருண் ஹேமச்சந்திர தலைமையில் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி MLAM ஹிஸ்புல்லா மட்டக்களப்பு மாவட்டத்தில் எல்லை பிரச்சனையானது நீண்ட காலமாக காணப்படுவதாகவும் அவற்றை தீர்ப்பதற்கு அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். இதனை கருத்தில் கொண்ட மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவர் உடனடியாக விசேட குழு ஒன்றினை அமைக்க இணக்கம் தெரிவித்தார். மேலும் மிக நீண்ட காலமாக மக்கள் குடியிருப்பு காணிகளை அரச காணிகளாக அண்மையில் மண்முனை வடக்கு பிரதேச செயலகத்தினால் அடையாளப்படுத்தப்பட்ட நிலையில் மட்டக்களப்பு மஞ்சந்தொடுவாய் பிரதேச காணிகளை மீண்டும் அந்தந்த மக்களுக்கான தனியார் காணிகளாக வழங்க உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் அதற்கான நடவடிக்கைகளை குறித்த குழு ஊடாக மேற்கொள்ள வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் MLAM ஹிஸ்புல்லா கோரிக்கை விடுத்ததுடன் அந்த கோரிக்கையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. மாவட்ட அரசாங்க அதிபர் ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் கிழக்கு மாகாண ஆளுநர் கலாநிதி ஜெயந்தலால் ரத்னசேகர மற்றும் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட திணைக்கள தலைவர்கள் முப்படைகளின் உயர் அதிகாரிகள் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர். புதிய ராணுவ தளபதியாக மேஜர் ஜெனரல் லசந்த ரொட்ரிகோ தெரிவு செய்யப்பட்டுள்ளார். புதிய ராணுவ தளபதியாக மேஜர் ஜெனரல் லசந்த ரொட்ரிகோ நியமிக்கப்பட்டுள்ளார். இதன்படி அவர் இலங்கை ராணுவத்தின் 25வது ராணுவ தளபதி ஆவார். மேஜர் ஜெனரல் லசந்த ரொட்ரிகோ இலங்கை ராணுவத்தின் பிரதி பிரதானியாக செயற்பட்டு வந்தார். தற்போதைய ராணுவ தளபதி மேஜர் ஜெனரல் விக்கும் லியனகே தனது 2வது சேவை நீடிப்புக்கு அமைய இன்று வரை சேவையாற்றி வந்தார். இதேவேளை இலங்கை கடற்படையின் புதிய தளபதியாக ரியர் அட்மிரல் காஞ்சன பனாகடவும் நியமிக்கப்பட்டுள்ளார். இன்றைய டாப் ஸ்டோரிஸ் நிகழ்ச்சியின் நிறைவாக ஒரு விளையாட்டு செய்தியின் பக்கம் அவதானத்தை செலுத்துவோம். மெல்பர்னில் இடம்பெற்ற வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பாக்ஸிங் டே டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி தோல்வி அடைந்திருக்கின்றது. ஆஸ்திரேலிய அணிக்கும் இந்திய அணிக்கும் இடையிலே நடைபெற்ற இந்த போட்டி வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு போட்டியாக காணப்பட்டது. வரலாற்றிலே இதுவரை அதிகமான ரசிகர்கள் பார்வையிட்ட ஒரு போட்டியாக இந்த போட்டி சாதனை படைத்திருக்கின்றது. இந்த போட்டியிலே இறுதி நாளான இன்று இந்திய அணி 184 ஓட்டங்களினால் தோல்வி அடைந்திருக்கின்றது. பல விறுவிறுப்பான சம்பவங்கள் இந்த போட்டியிலே இடம்பெற்றது. விராட் கோலி அறிமுக வீரர் கொன்ஸ்டாவுடன் மோதிக்கொண்ட விவகாரம், ரோஹித் சர்மாவின் தொடர்ச்சியான ஃபெயிலியர்ஸ், இப்படி பல விடயங்கள் இந்த டெஸ்ட் போட்டியிலே பேசு பொருளாக மாறியிருந்தது. அந்த காட்சிகளோடு விடைபெற்றுக் கொள்கின்றேன் இன்றைய டாப் ஸ்டோரிஸ் நிகழ்ச்சியில் இருந்து. நன்றி. A 184-run victory, the most remarkable Test match victory, humiliated in Perth. And now the Sydney 2-1 series leaders and with one hand on the Border Gavaskar Trophy. வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் பார்க்க இன்றே ஷார்ட் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.